மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவு, தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எடுத்து வச்சு சரி பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுதுங்க. அப்பயும் ஏதாவது ஒன்று மறந்துடுறோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் இந்த டோக்கன் வாங்கிட்டீங்களா, பணம் வாங்கிட்டீங்களா? இங்கே 8ஆம் தேதியிலேருந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு நாளைக்குன்னு டோக்கன் கொடுத்துருக்காங்க. நீங்கள்லாம் வாங்கிட்டீங்களா? என்ன பண்ணீங்க, என்னென்ன வாங்கினீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்கிட்டு இங்கேயும் ஒரே அல்லோகலமாக அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் எல்லாம் டோக்கன் வாங்கிட்டீங்களா, பணம் வாங்கிட்டீங்களா, என்ன இது அப்படின்னு, இன்றைக்கி உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி மாதம் சனிக்கிழமை 10ஆம் நாள் 2026, ஜனவரி மாதம் 10ஆம் நாள், விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள், ஜனவரி திதி காலை 6 மணி முதல் 24 மணி நேர இருப்பு இங்கே நாங்கள் சொல்லப்படுகிறது. திதி மதியம் 12:35 வரை சப்தமி திதி. அதற்கு பிறகு அஷ்டமி திதி. இது வந்து தேய்பிரை அஷ்டமி, காலபைரவருக்குரியது. அதாவது மத்தியானத்துக்கு மேலே அஷ்டமி திதி. நட்சத்திரம் மாலை 7:37 வரை ஹஸ்தம், பிறகு சித்திரை. யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. சூரிய உதயம் 6:32. தனுர் லக்னம். இருப்பு நாளிகை 0 வினாடி 55. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30. நேரம் மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 9:30 to 10:30. சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரத்துக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கண்ணன் திருக்கோலமாய் காட்சி. திருமோகூர் ஸ்ரீ காளமேக பெருமாள், திருச்சேரி ஸ்ரீ சாரநாதர் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1 to 3. ஜெயிக்கும் வரையில் தன்னம்பிக்கையை அவசியம், ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி அஷ்டமி திதி. இன்றைய கிரக நிலவரம். மேஷம் கீர்த்தி, ரிஷபம் பாராட்டு, மிதுனம் கவலை, கடகம் நியதி, சிம்மம் அன்பு, கன்னி தடங்கள், துலாம் ஆதாயம், விருச்சிகம் அமைதி, தனுசு செலவு, மகரம் பெருமை, கும்பம் பரிசு, மீனம் களிப்பு. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மிதுனம், கன்னி, தனுசு. இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. மஞ்சை காமாலை நோய் குணமாகும். நெல்லிக்காயை சாறு எடுத்து அத்துடன் தேன் கலந்து சாப்பிட மஞ்சக்காமாலை குணமாகும். உடம்புக்கு மிக மிக நல்லது. முடியிலிருந்து உடம்புக்கு இரும்பு சத்து ரொம்ப அதிகம் கிடைக்கிறது வந்து நெல்லிக்காயில் தான். பேரிச்சம்பழம் பாலில் வேக வைத்து இரவில் சாப்பிட மலச்சிக்கல் குணமாகும். அதே மாதிரி நம்ம பீட்ரூட் ஜூஸ் குடித்தாலும் மலச்சிக்கல் இதாகும். கண்ணீரை விட விரைவில் காய்வது எதுவுமே இல்லை. கற்றாழை நாற்றமும் பித்தாழை வீச்சமும் போகாது. கற்றாழை வந்து நல்லா இதாகும். கற்கள் மிதக்கும் போது இலைகள் அமிழ்ந்துவிடும். இன்னைக்கு வந்து மாதுளம்பழச்சாற்றில் அதிமதுரத்தை அரைத்து சுண்டைக்காய் அளவு பாலில் கலந்து சாப்பிட மூல நோய் குணமாகும். மாதுளம்பூ சாற்றில் அதிமதுரத்தை அரைத்து சுண்டைக்காய் அளவு பாலில் கலந்து சாப்பிட மூலம் நோய் குணமாகும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி சனிக்கிழமை, பெருமாள் கோயிலுக்கு இது ராப்பத்தி. இன்னைக்கு வந்து இயற்பா உன்னோட சாற்று முறை. மார்கழி மாதம்
26ஆம் நாள். தனிய நாள் அஷ்டகா காலாஷ்டமி தேவாஷ்டமி. நாளை அன்பாஷ்டகா கெட்போட்ட முடிவு காலை 8:30 கூடாரவள்ளி. அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் கூடாரவள்ளி. செவ்வாய்க்கிழமை 29ஆம் நாள் போகி பண்டிகை. அதற்கு பிறகு உத்தராயண புண்ணிய காலம் திருக்கணிதப்படி பொங்கல் பண்டிகை. தையிலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தட்சிணாயனம் தை பிறந்தால் வழிபிறக்கும். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். காரொளி வண்ணனே என் கண்ணனே பாரிலி நின் பாதம் புலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன். ஸ்ரீரங்கநாதா ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கநாதா ஆண்டாள் அருளி செய்த திருப்பாத ஆருளர் கடைக்கண்ணம்மா அரங்கமா நகருளானே கண்ணனே காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேனே. இன்னைக்கு தான் ஓகேங்க ஃப்ரெண்ட். தினமும் ராசி நட்சத்திர பலன் எல்லாத்த விட இன்றைக்கி நம்ம ஜனவரி மாதத்தினுடைய மைத்திர முகூர்த்த நேரம், கடன் அடைபட வேண்டிய நேரத்தை நாம் இன்னும் பார்க்கல. அதற்கு பிறகு பார்க்கலாம். வாக்கியப்படி வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இருக்குது. கொஞ்சம் நேரம் மாறலாம், ஆனால் ஒன்று தான். முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்றாக இருக்கும். ஜனவரி 14ஆம் நாள் புதன்கிழமை நள்ளிரவு 2:20 மணியிலிருந்து 4:30 வரைக்கும். ஜனவரி 26ஆம் நாள் பகல் 11:08 12:31 வரைக்கும் திங்கட்கிழமை. நாம் என்னதான் இது பண்ணினாலும் அவரவர் பிறந்த கால ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்கும். இருந்தாலும் இது ஒரு பொது இதுதான். நாம் கடனை ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கடன் இருக்கும். அது என்னன்னாக்கா நம்ம இஎம்ஐ போட்டு பேங்க் கடன், நகை கடன், இந்த இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்போம். எல்லா கடனுமே இருக்குது. அந்த கடனை எல்லாம் தீர்க்கின்ற அந்த ஒரு முகூர்த்தம் ஒவ்வொன்றுக்குமே ஒரு முகூர்த்தம் இருக்குது. சாந்தி முகூர்த்தம், பிரம்மன் முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், ஒவ்வொன்றுக்கும் கல்யாணம் முகூர்த்தம், வயசுக்கு வந்தா முகூர்த்தம், வீடு கிரகப்பிரவேச முகூர்த்தம், ஒவ்வொன்றுக்குமே முகூர்த்தம் குறித்து செய்யும். முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் சிறப்பாகத்தான் இருக்கும். ஆகையினால் கடனை அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற முகூர்த்தம் இந்த மைத்திர முகூர்த்த நேரம். இதை இந்த மாதம் 2 வரும் 3 வரும் 2 மணி இல்லைன்னா 1:30 மணி நேரம் இருக்கும். இது இது எப்படி நாம் இது பண்ணுறோம்? மைத்திர முகூர்த்தம் என்றால் என்ன? முதல்ல அதை நாம் பார்க்கணும். மைத்திர முகூர்த்த நேரம் மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய நேரமே மைத்திர முகூர்த்தம் நேரம் ஒன்று. இன்னொன்று விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரத்தோடு கூடிய நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.